அகில உலகம் அனைத்திலும் வியாபித்திருக்கும் தமிழ் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பல 100 மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க என்கிட்ட வர்றப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எப்படி முதலீடு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. கேட்டால் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடல, எஸ்ஐபியில் போட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார், எஸ்ஐபிங்கிறது ஒரு முதலீட்டு முறை அப்படின்னு அவங்கள புரிய வைக்கிறதுக்கே பல நிமிடங்கள் எனக்கு ஆகுது. ஸோ இன்னைக்கு எஸ்ஐபிங்கிறது பொதுவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இருந்தாலும் எஸ்ஐபி வேற, மியூச்சுவல் ஃபண்டு வேற அப்படின்னு தான் பலரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக எஸ்ஐபிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதற்கான ஒரு முறை மட்டும்தான். அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் 2 விதமாக முதலீடு செய்யலாம். ஒன்று எஸ்ஐபி, இன்னொன்று லம்சம். எஸ்ஐபி அப்படிங்கிறது மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட அளவு பணம் கட்டுறது தான் எஸ்ஐபி. ஒரு 2000மோ 5000மோ 10,000மோ 20,000மோ நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணுறது தான் எஸ்ஐபி. இன்னொரு சிஸ்டமும் இருக்குது, அதுக்கு பேர் லம்சம். லம்சம்னா மொத்தமாக முதலீடு செய்கிறது. இப்போ உதாரணமாக, சார் எனக்கு ஒரு திடீர்னு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிடச்சிருக்கு, நான் பழைய கடன் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன், அந்த கடன் எனக்கு பணம் திரும்ப வந்திருக்கு, ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அந்த மாதிரி பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மொத்தமாக முதலீடு செய்கிறது தான் லம்சம். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக முதலீடு பண்ணுறப்ப எல்லாருடையும் பணம் இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருடையும் 5 லட்சமோ 10 லட்சமோ திடீர்னு வரும்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மாதம் சம்பளம் கிடைச்ச உடனே 5000மோ 10,000மோ 15,000மோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐபி அப்படிங்கிற பேர். இந்த எஸ்ஐபிங்கிறது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மாதந்தோறும் 5 ரூபா 5000 ரூபா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு நீண்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற லாபம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு கடந்த காலத்தில் 2 ஃபண்டை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லி இது பண்ணுறேன். அதாவது முதல் ஃபண்டு இந்த ஃபண்டை பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்கிறேன். இது ஒரு உதாரணத்திற்காக சொல்லப்படும் ஃபண்டு தான். இந்த ஃபண்டை கடந்த காலத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இனிமேல் எதிர்காலத்துலேயும் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பணம் போடக்கூடாது. பணம் போடுறதுக்காக பரிசீலிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. கடந்த காலத்தில் இந்த 2 ஃபண்டு எஸ்ஐபியில் எவ்வளவு இது கொடுத்துருக்கு, எவ்வளவு லாபம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக தான் இந்த ஃபண்டை நான் சொல்கிறேன். உதாரணமாக நிப்பான் இந்தியா குரோத் ஃபண்ட். இந்த ஃபண்டு 1995 வருஷத்தில் 10வது மாதம் 8ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தேதியிலேருந்து, அந்த மாதத்துலேருந்து நீங்கள் மாதந்தோறும் 10,000 ரூபாய் அப்படின்னு போட்டுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்க எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ஃபண்டு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறப்போ 10 ரூபா இருந்திருக்கும். ஓகேயா? இந்த 10 ரூபாங்கிறது அடுத்த 5 வருடத்தில் 24 ரூபா 61 காசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே இது அடுத்த 5 வருஷம், அதாவது 2005 பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டுடைய ஒரு யூனிட் விலை 174 ரூபாயா அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி 2010 பார்த்தீங்கன்னா 518 ரூபாயா இந்த ஒரு யூனிட்டுடைய விலை அதிகமாச்சு. 2015 793 ரூபா ஆச்சு. 2020 1168 ரூபா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுமாராக 6ஆம் மாதம் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 4000 ரூபாயா இருக்குது. அதாவது 1995 வெறும் 10 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கின யூனிட்டுடைய விலை இன்னைக்கு 4059 ரூபா. ஸோ இதில் நீங்கள் மாதந்தோறும் 10,000 ரூபாயா நீங்கள் போட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் நீங்கள் மொத்தமாக 35,60,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. மாதந்தோறும் 10,000 அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்டின தொகை 35,60,000 இருக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு அதன் மூலமாக நமக்கு கிடைக்க போகிற லாபம், கிடைச்சிருக்கிற லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26,58,40,000
98,773 ரூபா. ஸோ இவ்வளவு பெரிய லாபம் வந்து கொடுத்துருக்கிற இது வந்து எஸ்ஐபி மூலமாக இந்த ஃபண்டு இவ்வளவு பெரிய லாபம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஃபண்டும் வந்து சொல்கிறேன். இது வந்து ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்ட். இதுவும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த ஃபண்டு கடந்த காலத்தில் கொடுத்த ரிட்டர்னை வச்சு நம்ம எதிர்காலத்துலேயும் கொடுக்கும்னு தயவு செஞ்சு நீங்கள் முதலீடு பண்ண வேணாம். நல்ல திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களை தேடி நீங்கள் வந்து பண்ணுங்கள். இந்த ஃபண்டு 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபண்டு ஆரம்பிக்கிறப்போ வந்து 10 ரூபா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபண்டுலேயும் நம்ம மாதந்தோறும் 10,000 ரூபா நம்ம போட்டிருந்தோம்னா நமக்கு எப்படி இதாக இருக்கும்? 93லேருந்து 2000 பார்த்தீங்கன்னா 19 ரூபா 90 காசு ஆச்சு. அது பிறகு 2005 166 ரூபாயா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இதனுடைய ப்ரைஸ். 2010 303 ரூபாவா இன்க்ரீஸ் ஆச்சு. 2015 672 ரூபாயா இன்க்ரீஸ் ஆச்சு. 2020 1092 ரூபாயா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ கடந்த 6வது மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 2700 ரூபா இருக்குது. நீங்கள் வெறும் 10 ரூபாவில் ஆரம்பித்த இந்த ஃபண்டுடைய விலை ஒரு யூனிட்டோடைய விலை இன்னைக்கு 2700 ரூபா. இந்த ஃபண்டில் 93லேருந்து இன்னைக்கு 2025 வருஷம் வரைக்கும் நீங்கள் மாதந்தோறும் 10,000 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் மொத்தமாக போட்ட தொகை 37,90,000 இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா 23 கோடியே 63 லட்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிறது வெறும் 37 லட்சம் அல்லது 37 லட்சத்துக்கு கொஞ்சம் 38 லட்சத்துக்கு கொஞ்சம் கம்மி. ஆனால் 23 கோடி கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நமக்கு கொடுக்கறது இந்த எஸ்ஐபிங்கிற ஒரு முதலீட்டு முறை. ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டில் உங்களுக்கு கிடைச்சது 22%. நிப்பான் இந்தியா க்ரோத் ஃபண்டில் கிடைச்சது 22%. நீங்கள் என்னதான் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா கூட 12லேருந்து 13% தான் கிடைச்சிருக்கும். ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய லாபம் வந்திருந்தா கூட 13லேருந்து 14% கிடைச்சிருந்துருக்கலாம். ஓகேயா? இதே இது எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா வெறும் 8 to 8.5% தான். இந்த 22%ங்கிறதோ அல்லது 20%ங்கிறதோ வேற எந்த இதுலையும் வேற எந்த முதலீட்டுலையும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் எஸ்ஐபி நீங்கள் இது வரைக்கும் ஆரம்பிக்கலைன்னா இனிமேலையாவது ஆரம்பிங்க. மாதந்தோறும் 100 ரூபா கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் 100 ரூபா பண்ணி நம்ம பெரிய பணம் சேர்க்க முடியாதுன்னா கூட மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாவில் ஆரம்பிங்க, 2000 ரூபாவில் ஆரம்பிங்க. போக போக அதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்படி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறப்ப அதை 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அப்படின்னு தொடர்ந்து பண்ணுறப்ப நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய தேவையை நிறைவேற்றுக்கிறதுக்கான அனைத்து வகையான செலவுகளையும் செய்கிறதுக்கான பணம் நமக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கலைன்னா இன்றைக்கே எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சரியான திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறோம், பரிசீலித்து சொல்கிறோம். நீங்கள் அந்த திட்டங்களில் இது பண்ணி முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அப்படி முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய எதிர்கால கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். அதற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நான் குமார், லாபத்தின் கண்டென்ட் ஹெட்டாக இருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.